மழையில் பூத்த மலர்கள். தெற்கிந்திய கிராமமான செம்பகராமத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் பூக்கும் அரிய பூக்கள் இருந்தன. அவை மழை மலர்கள் என்று அழைக்கப்படும். இந்த மலர்கள் ஒரு விசேஷமான மழைக்காலத்தில்தான் பூக்கும். ஒரு சிறப்பான தண்ணீரின் வாசனை, ஒரு நேர்த்தியான காற்றின் தொடுதல் மற்றும் அந்த நிலத்தின் இசை ஒத்துச்சேரும் நேரத்தில் மட்டுமே அந்த மலர்களை காண வேண்டி மக்கள் பலர் ஆண்டுதோறும் செம்பகராமம் வருவார்கள். ஆனால் அந்த மலர்களின் உண்மையான அர்த்தத்தை யாரும் உணரவில்லை, ஒரு வாலிபனைத் தவிர. அவன் பெயர் அருண். அவனது தந்தை அந்த மலர்களை ஆராய்ச்சி செய்த ஓர் இயற்கை ஆராய்ச்சியாளர். ஆனால் ஒரு துயரமான மழைக்காலத்தில் தந்தை மலர்களை தேடி காட்டுக்குள் சென்று காணாமல் போனார். அதன் பின் அருண் ஆண்டுதோறும் அந்த மலர்களின் பூக்கும் நேரத்தில் காட்டுக்குள் சென்று அவற்றை பார்க்கும். நிசப்தமாக கண்கள் கண்ணீரில் நினைந்தவாறு அவனுக்கு தெரியும், அந்த மலர்களுடன் தந்தையின் நினைவுகள் வாழ்கின்றன என. ஒரு வருடம் மழை வழக்கத்திற்கு முந்தி வந்தது. அருண் உடனே காட்டுக்குள் சென்றான். ஆனால் இந்த முறை ஏதோ வேறு மாதிரியான அமைதி இருந்தது. ஒரு சிறு மலைத்தொடரின் அடிவாரத்தில் அவன் ஒரு புதிதான பூக்கள் கொண்ட இடத்தை கண்டான். அங்கு பூத்திருந்த மலர்கள் அவன் முன்னே கண்ட மலர்களில் இல்லை. ஒவ்வொன்றும் வண்ண வண்ணமாக மழைத்துளிகளுடன் விரிந்தன. அவற்றின் நடுவில் ஒரு சிறிய வட்டத்தில் பழைய நோட்டு புத்தகம் ஒன்றும் ஒரு பச்சை வளைத்து சாய்ந்த பெயிண்ட் பாட்டிலும் இருந்தது. அந்த நோட்டு புத்தகம் அவன் தந்தையின் எழுத்தில் இருந்தது. இந்த மலர்கள் இயற்கையின் கண்ணீர், ஆனால் இவை மகிழ்ச்சியை கொண்ட பூக்கும். மழையில் மட்டும் காணப்படும் இந்த மலர்கள் யாரேனும் நினைவில் வாழும்போது மட்டுமே மீண்டும் மீண்டும் பூக்கும். உன் அப்பா. அப்படி என்று எழுதியிருந்தது. அருணின் கண்களில் இருந்து மழையை விட அதிகம் துளிகள் விழுந்தன. அவன் அந்த மலர்களை மெல்ல தொட அவை மேலும் விரிந்தன, மேலும் நிறமடைந்தன. அன்று முதல் செம்பகராமத்தில் பூக்கும் மழை மலர்கள் ஒரு புது அர்த்தம் பெற்றன. இழப்பையும் நினைவையும் பேரன்பையும் ஒரே நேரத்தில் கூறும் மலர்களாய்.